ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னப்பா 2 நாளா வீடியோஸ் போடல. சாரி கைஸ், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதனால போட முடியல. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஸ்கூல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க வந்து நம்மளுக்கு இந்தியால ஜூன் 2 ஸ்டார்ட் ஆகும். என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ அங்க 1 மந்த் டிஃபரன்ஸ் இருக்கும். இங்கேயும் அங்கேயும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ இப்போ இங்க தான் வந்து ஆகஸ்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றதுனால, அந்த ஸ்கூல் ஃபார்மாலிட்டீஸ் அதுலலாம் கொஞ்சம் பிஸியா இருக்கும். ஸோ அந்த ஓரியன்டேஷன்னு சொல்லக்கூடிய டீச்சர் மீட்டிங் அப்படின்னு ஒண்ணு வைப்பாங்க. ஸோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி, இப்போ நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, ஃப்ரைடே, தேர்ஸ்டே அப்படிங்கும்போது அந்த ஓரியன்டேஷன் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ எந்தெந்த கிளாஸ்க்கு எந்தெந்த டீச்சர் அலாட் பண்ணியிருக்காங்களோ, அந்த டீச்சரை போய் மீட் த டீச்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து அதை செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறதுனால வந்துட்டு வீடியோஸ் போட முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தா, பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது சரி, தப்பு, சூப்பரா, குட்டா, ஒஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோல நான் பேச போறது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்டேட்ஸ் தான் பேச போறேன். பட் ஆனா பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பிக் பாஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லைல்ல. அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பேசிக்கா வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர் தான் பாலிடிக்ஸ் வீடியோவும் போட ஆரம்பிச்சேன். அப்படின்னு சொல்லும்போது, பிக் பாஸும் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்டேட் சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பட்ஜெட் பத்தி நம்மளோட சேனல்லேருந்து ஒப்பீனியன் சொல்லிடலாம். நான் ஆல்ரெடி என்னோட சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். இப்போ அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஐ மீன் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பட்ஜெட் பத்தி என்ன தெரியும் தெரியாது அப்படிங்கிறத மீறி எங்க அப்பாவும் பட்ஜெட் டியூட்டிலாம் போயிருக்காரு. அவர் வந்து சென்னையில மின்ட் பக்கத்துல இருக்க பாரிஸ் கார்னர் அங்கதான் வந்து அங்க இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது, பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்க அப்பாவும் அந்த ஸ்பெஷல் டியூட்டிலாம் பார்த்திருக்காரு. ஸோ பட்ஜெட் வந்து அசெம்பிளில படிக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஸ்பெஷல் டியூட்டில போய் அங்க வந்து 2, 3 நாள் வந்து ஆஃபீஸ்லயே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வந்து லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பெஷல் டியூட்டிலலாம் எங்க அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 2 to 3 டேஸ் வந்து ஸ்பெஷல் டியூட்டில போய் டே அண்ட் நைட் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் பிரிண்டிங் எல்லாமே அங்க பிரிண்டிங் ஆஃபீஸ் அங்க தான் நடக்கும். சென்னையில மெயின் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ 2, 3 நாள் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வராம அங்கே தான் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் டியூட்டில எங்க அப்பாலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால, பட்ஜெட் எப்போ அசெம்பிளில பிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 2 டேஸ் ஆஃபீஸ்லயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒர்க்லலாம் எங்க அப்பா வந்து இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்லும்போது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தானோ என்னமோ தெரியல. எனக்கு வந்து பாலிடிக்ஸ் வீடியோ பேசணும்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது, எங்க அப்பா அந்த ஸ்பெஷல் டியூட்டிக்கு போனதுலாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலுமே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க வந்து அந்தந்த கவர்மெண்ட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டா தான் ஒர்க் பண்ணி ஆகணும்னா, எங்க அப்பாவும் எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருக்காரு. எலெக்ஷன் பூத்ல போவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்பெஷல் டியூட்டிக்கு போயிருக்காரு. நான் சொன்ன மாரி பட்ஜெட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 10th +2 அந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்பவுமே ஸ்பெஷல் டியூட்டில தான் போவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் முடியிற வரைக்கும் அவங்கள வந்து வெளியில விட மாட்டாங்க. பேப்பர் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டியூட்டிஸ்லாம் எங்க அப்பாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டா வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்றதுல எனக்கும் பெருமை தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட் டிவிக்கேவோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்படிப்பா இருந்தது விஜய் சாரோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பட்ஜெட் பத்திலாம் நானும் எங்க அப்பா கூட எல்லாம் பேசியிருக்கேன் அந்த டைம்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு இந்த வருஷம் பட்ஜெட் எப்படி இருந்ததுன்னு எனக்கான ஒரு புரிதல்ல, ஓகே, இது வந்து ரொம்ப பிளாஸ்டா அப்படின்னா இல்ல. இல்ல ஒஸ்ட்டா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. அங்க இருக்கக்கூடிய இப்ப வந்து தற்சமயம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நிதி அந்த எப்படி இருக்கு அந்த நிதி பொருளாதாரம் அந்த ஃபினான்ஷியல் அப்படின்றத பேஸ் பண்ணி போட்டிருக்க இந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஓவராலா குட்டா தான் இருக்கு. ரொம்ப சூப்பர் பெஸ்ட்ன்னு கேட்டா ரொம்ப சூப்பர் பெஸ்ட் எல்லாம் கிடையாது. மேபி அதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கஜானால எவ்வளவு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. 10,00,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கேட்க தான் 10,00,000 கோடி. ஆனா உள்ள பட்ஜெட் போடணும்னு நாங்க டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இன்னுமே உள்ளுக்கு போகுது. கிட்டத்தட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5,00,000 போகுது. 5,00,000 கோடி போகுது. அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன்ஸும் பார்க்க முடியுது சோசியல் மீடியால அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இருக்கிற நிதி நிர்வாகத்துக்கு ஏத்த மாரி தான் அந்த ஒரு பட்ஜெட்ட வந்து தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, திருப்பி திருப்பி கடன் வாங்கி கவர்மெண்ட்டும் கடன்ல போய் அந்த கடன் சுமைய தமிழக மக்களுக்கு மேலயும் சுமத்தாம, இருக்கிற பட்ஜெட்டுக்கு இருக்கிற அந்த நிதி விஷயத்துக்கு ஏத்த மாரி ஃபினான்ஷியல் சோர்சஸ்க்கு ஏத்த மாரி அந்த பட்ஜெட்ட அவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க. புதுசா எதுவுமே ஸ்கீம் வரலையே அப்படின்ற எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனத்துக்கு ஆம், இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் காமனா சொல்லணும்னா, தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் அப்படின்னு சொல்ற இடத்துல எதுவுமே புதுசு கிடையாதுங்க. எல்லாமே பழசு வந்து இருக்கிற விஷயத்த திருப்பி திருப்பி வந்து அதை வந்து ஓரளவுக்கு என்ஹான்ஸ் பண்றதாவும், அட்வான்ஸா யோசிக்கிறதாவும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதாவுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு சின்ன
ஃபோன் விஷயத்துலேருந்து அப்போல்லாம் நம்ம வந்து லேண்ட்லைன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் எஸ்டிடி, ஐஎஸ்டி வந்தது. அதுக்கப்புறம் செல்ஃபோன்ஸ் வந்தது. அப்புறம் செல்ஃபோன்லேயே வாட்ஸ்அப் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பேசிக்கா இருந்து ஒரு லெவலா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லும்போது, அதே மாரி தான் காமராஜர் அந்த உணவு திட்டம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சத்துணவா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்து, இப்ப வந்து குழந்தைங்களுக்கு சிக்கன் பிரியாணி போடலாமா வாரத்துக்கு ஒரு வாட்டி. அதே மாரி மிடில் ஸ்கூலுக்கும் அது வரணும். 6த் டூ 8த் வரைக்கும் அது வரணும் அப்படின்னு கொண்டு வந்த வரைக்கும், எல்லாமே வந்து காலங்காலமா ஒரு ஆட்சி கொண்டு வந்தது. அடுத்த ஆட்சி வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் சொல்ற மாரி, எதுவுமே புதுசா உடனே பொறந்துலாம் வராது. ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எவால்வ் ஆயிட்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பட்ஜெட்டும் அப்படி இருந்தது அப்படிங்கிறதுல எந்த எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் ஆனா அதுக்குன்னு வந்து புதுசா எதுவுமே வரல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போனாலே அதுவும் ஒரு புதுவிதமான மாற்றம் தானே அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கணும். அப்படின்னு சொல்ற இடத்துல இது இருந்தது. அதே மாரி நாங்க புதுசா ஏதாவது செய்றோம்னு சொல்லிட்டு கடன இன்னும் ஜாஸ்தி வாங்கி வச்சு, அது கடனுக்காகவே வந்து 5 வருஷம் ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது இல்லாம, தேவையான அளவுக்கு கடன் வாங்கிட்டு, அதை எப்படி வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான செயல் திட்டங்கள இந்த கவர்மெண்ட் கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள தான் ஒண்ணொண்ணா இப்ப இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. பிஹைண்ட் த கவர்மெண்ட் வந்து அது போயிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு விசிபிளா தெரியலனாலும், டெல்லிக்கு போறது, வர்றது, அதுக்கப்புறம் காவேரி விஷயங்கள்னு ஒரு ஒரு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா என்னன்னா, பிரஸ் மூலியமா நம்மளுக்கு விஷயங்கள் வெளியில வர்றதில்லன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்னும்போது, பிரஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னா, அத 10 விஷயமா ஆக்குவாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒன் மெயின் சோர்ஸ் வந்து ஜனங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஜனங்களுக்கும் இருக்க ஒரு சோர்ஸா நடுவுல பிரஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த சைட் பார்ட்டி மெம்பர்ஸ்லேருந்து இது வந்திருக்குன்னு சொல்ற இடத்துல, அது வந்து இந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டாவும் அந்த ஒரு விஷயங்கள் பிரஸ்ஸுக்கு வராதனால நம்மளுக்கு பெருசா வந்து தெரியல. ஆனா அவங்க என்ன செய்யணுமோ அத செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒன்ஸ் அது சக்சஸ் ஆன அப்புறமோ, இல்ல அவங்க நெனச்ச லெவலுக்கு அது வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த கவர்மெண்ட் அத வெளிய விடுறாங்கன்றத நம்மளால ஒரு சில விஷயங்கள்ல பார்க்க முடியுது. அப்படின்னு சொல்லும்போது, இதுல எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுல நம்ம இந்த மெட்ரோ ரயில்லாம் வந்து நம்ம தலைவர் கொண்டு வந்தது அப்படின்னு மு.க. ஸ்டாலின்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம தலைவர் கொண்டு வந்ததுன்னு சொன்னாலோ, கலைஞர் கொண்டு வந்ததுன்னு சொன்னாலோ, அம்மா கொண்டு வந்ததுன்னு சொன்னாலும், எம்ஜிஆர் கொண்டு வந்தது சொன்னாலுமே, டிவிகே கவர்மெண்ட்டுமே இவங்க விஜயண்ணா கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாலுமே, எல்லாமே நம்மளோட பணத்துலருந்து வரக்கூடிய வரி பணத்துலருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தானே தவிர, விஜய் சார் தானா அந்த பர்சனல் போடல. கலைஞர் அவர் குடும்ப காசுலருந்து எடுத்து போடல. ஸ்டாலின் அவர்கள் அவரோட குடும்ப சொத்துலருந்து எடுத்து போடல. அதே மாரி தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லும்போது, அந்த மெட்ரோ ரயில் விஷயங்களும், மத்த விஷயங்களும் வந்து நான் முதல்வன் திட்டம் அப்படி இப்படின்னு ஏடிஎம்கே வந்து அது ரொம்ப உரிமை கொண்டாடுறது என்னவோ, இவங்க சொத்துலருந்து எடுத்து ஜனங்களுக்கு செஞ்ச மாரியும், இல்லைன்னா பொதுமக்களுக்கு செஞ்ச மாரியும் சொல்றாங்க. எந்த கவர்மெண்ட்டுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு வர்ற சோர்ஸ்ல இருந்து இன்கம்ல இருந்து அந்த வரி பணத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து தான் அதை ஜனங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த ஆட்சியில செஞ்சது அப்படிங்கிறது பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும். அந்தந்த ஆட்சி காலத்துல ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க, புதுப்பிச்சிருப்பாங்க. அது உண்மைதான். அதுக்குன்னு நாங்க தான் செஞ்சோம்னு பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கான விஷயங்கள் அழகு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாரி அந்த உணவு திட்டம், சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது எவால்வ் ஆகி இப்போ மிடில் ஸ்கூல் வரைக்கும் சிக்கன் பிரியாணி வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு மீட் போடணும், ஒரு புரோட்டீன் போடணும் அப்படி முட்டை வரைக்கும் வந்து நின்னது இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லா விஷயங்களுமே இப்படிதான். அம்மா உணவகமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துட்டு அந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே பீரியட்ல அம்மா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது பெருசா ஆக்டிவா இருந்ததான்னு தெரியல. ஏன்னா வந்து அம்மா உணவகமே ஆக்டிவா இல்ல அப்படின்னும்போது, இதெல்லாம் யாருமே எடப்பாடி அவர்கள் பெருசாலாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லும்போது, இவங்க இப்ப அத அண்ணன் சீர் அப்படின்றத மாத்திருக்காங்க. அந்த பட்ஜெட் அதுக்காக ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படிங்கிற விஷயத்துக்கான விஷயங்களும்